ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்போம் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஹெல்த்தியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ எடுத்திருக்கேன். அந்த வாழைப்பூவில் பிஞ்சு இருக்கும் இல்லையா, நரம்பு எடுக்க தேவையில்லாது அதை எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அதை நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வாழைப்பூவை நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வாழைப்பூ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு தேங்காய். இப்போ நம்ம பேனில் வதக்கிற அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் வாழைப்பூவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வாழைப்பூ எல்லாருமே வீக்லி ட்வைஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போதுமே வடை, பொரியல் இப்படின்னே சாப்பிட்டு போர் அடிச்சிடும். ஸோ இது போல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பூவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அந்த ஃப்ளேவர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு நம்ம வாழைப்பூ எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சிலர் திக்காக இருந்தால் பிடிக்கும். அது போல் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாளிக்க வேண்டியதில்லை, தாளிக்காமலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஹெல்த்தியான சட்னி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கற்போம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.